ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் மிஸ்டர் வாதி. இப்போ குடியுரிமை திருத்த சட்டம் அப்படிங்கிற அந்த டாபிக் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. ஸோ ப்ரிப்பேர் பண்ண டைம் எடுத்தனால கொஞ்சம் லேட்டாக போட வேண்டியதாக இருக்குது. பட் நிறைய விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப ஒரு வைரலான டாபிக். மக்கள் மத்தியிலும் சரி, மீடியா மத்தியிலும் வந்து இதுக்கு ஆதரவாகவும் இதுக்கு எதிர்த்தும் வந்து நிறையா விஷயங்கள் பேசப்பட்டது இந்த சிஏஏ பற்றி. ஸோ சிஏஏனா என்ன, உண்மையிலே வந்து அதில் அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த வரலாறு, அந்த ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிற பற்றி பார்க்கணும். பிகாஸ் நிறைய வீடியோ நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சிஏஏ 2019 அப்படிங்கிற அமெண்ட்மெண்ட் ஆக்டை பற்றி மேலோட்டமாக அது என்ன சொல்லியிருக்கு அப்படி மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. பட் அதை தாண்டி நிறையா ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம நிறைய ஷேர் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக வந்து நான் போட போகிறேன். இந்த பார்ட் 1ல வந்து இந்த சிஏஏ அதுக்கு பின்னாடி ஹிஸ்ட்ரியை வந்து ஷார்ட்டாக வந்து இந்த கான்ஸ்டியூஷனில் சொல்லிக்கிற விஷயங்கள், அப்புறம் இந்த அமெண்ட்மெண்ட் இந்த திருத்தத்தில் வந்து என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படி தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2ல வந்து ஆக்சுவல் ஹிஸ்ட்ரி, இந்த சிஏன்னு கொண்டு வரதுக்கான முக்கியமான காரணமாக இருந்த ஒப்பந்தங்கள் என்ன, நேரு காலத்தில் 1950, 60s நடந்த விஷயங்கள் என்னென்ன, அந்த பாகிஸ்தான் பிரிவினையில் நடந்த பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு பற்றி நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம். ஸோ பார்ட் 1ல வந்து இந்த சிஏ இஷ்யூ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா இதில் நான் சொல்ல போகிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, பார்ட் 1ல இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம சிட்டிசன்ஷிப் பற்றி என்ன சொல்லுது, குடியுரிமை பற்றி நம்ம அரசியலமைப்பு சட்டம் வந்து என்ன அந்த ஆர்டிகல்ஸ் பேசுகிற விஷயங்கள் என்னென்ன, அப்புறம் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 இதுதான் மெயின் டாக்குமெண்ட். அதுல கொண்டு வந்த ஒரு திருத்தம் தான் வந்து சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிற இந்த 2019 அந்த ஆக்ட். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1950 தான் மெயின் ஆக்ட். அப்புறம் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிற பத்தி நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். அப்புறம் சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிற இந்த 2019 கொண்டு வந்த அந்த திருத்தத்துல வந்து என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, என்னென்ன சேஞ்சஸ், எதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போறோம். ஏன் வந்து இந்த சிஏஏ அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமா இந்த ஓவராலா இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இதுல நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஃபெமிலியரா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புதுசா இருக்கலாம், புதுசா நீங்க லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த வகையில் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உண்மையிலே வந்து இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுல ஒவ்வொன்றா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற குடியுரிமை பத்தி பேசுற ஆர்டிகல்ஸ் என்னென்ன அப்படிங்கிற பத்தி கண்டிப்பா முக்கியமா நம்ம தெரிஞ்சாகணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிற புக் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு அவங்க படிக்கிற ஒரு முக்கியமான புக்கு. இது வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கிற ஆர்டிகல்ஸ் என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையும் பத்தி டீட்டெயிலாக சொல்லுது. இதுல வந்து ஆர்டிகல் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்கு. இதுல வந்து ஆர்டிகல் 5 to 11 தான் வந்துட்டு நம்ம குடியுரிமை பத்தி பேசுது. நீங்க இந்திய குடிமகனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிற பத்தி அந்த ஆர்டிகல், அதுக்காக நம்ம கொடுக்குற ரைட்ஸ் என்னென்ன அப்படிங்கிற பத்தி இந்த ஒவ்வொரு ஆர்டிகலும் சொல்லுது. மொத்தம் 7 ஆர்டிகல் 5 to 11. ஸோ சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு பர்சனுடைய ஸ்டேட்டஸ், அவன் வந்து இந்த நாட்டுடைய ஒரு லீகல் மெம்பரா அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரிவிலேஜ் கொடுக்குற ஒரு ரெகக்னிஷன் கொடுக்கறது தான் வந்து இந்த சிட்டிசன்ஷிப். ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நீங்க இந்தியன் சிட்டிசனா இருக்கிறதுக்கு உங்களுக்கான உரிமைகள் என்னென்ன, ப்ரிவிலேஜஸ் என்னென்ன அப்படிங்கிற பத்தி ஒவ்வொன்றா பேசுது. ஆர்டிகல் 5 வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் அட் த கமெண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் பத்தி 1950 ஜனவரி 26க்கு அப்புறம் அந்த கமெண்ட்மெண்ட்ஸை பத்தி பேசுற ஒரு ஆர்டிகல். ஆர்டிகல் 6 வந்து பாத்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் ஆஃப் சர்டன் பர்சன் ஹூ ஹவ் மைக்ரேட்டட் ஃப்ரம் பாகிஸ்தான். பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வந்த அந்த மக்களுக்கு வந்து குடியுரிமை கொடுக்கறதுக்காக அண்டர் சர்டன் கண்டிஷன்ஸ்க்கு கீழே வந்து குடியுரிமை கொடுக்கறதுக்கான அந்த ரைட்ஸை பத்தி பேசுற ஆர்டிகல் 6. ஆர்டிகல் 7 வந்து பாத்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் ஆஃப் சர்டன் மைக்ரன்ஸ் டு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ரைட்ஸ் ஆஃப் பீப்புள் ஹூ ஹவ் மைக்ரேட்டட் டு பாகிஸ்தான் ஃப்ரம் இந்தியா. இந்தியால இருந்து மார்ச் 1, 1947 அப்புறம் பாகிஸ்தான் போனவங்க மறுபடியும் சப்சிக்வெண்ட்லி ரிட்டர்ன் டு இந்தியா வந்தவங்க, அப்படி போயிட்டு இந்தியாவுக்கு வந்தவங்களுக்காக கொடுக்குற பேசப்படுற அந்த ரைட்ஸை பத்தி தான் வந்துட்டு ஆர்டிகல் 7 வந்து பேசுது. ஆர்டிகல் 8 வந்து பாத்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் சர்டன் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ரிசைடிங் அவுட் சைட் இந்தியா, அதாவது இந்தியாவிலே பிறந்தவங்க ஆனா வெளியில வந்து வேலைக்காகவோ இல்லாட்டி கல்யாணம் ஆகி செட்டில் ஆனவங்க, படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போனவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கான குடியுரிமை பத்தி பேசுற அந்த ரைட்ஸ் வந்து ஆர்டிகல் 8 பேசுது. ஆர்டிகல் 9 வந்து பாத்தீங்கன்னா வாலண்டியரா வந்து சிட்டிசன்ஷிப் அக்வயர் பண்றதுக்காக ஃபாரின் கண்ட்ரி இருப்பாங்க, அவங்க ஆப்வியஸா வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவை இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ரைட்ஸ் பத்தி பேசுறது. ஆர்டிகல் 10 வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஷன் ஆஃப் ரைட் டு சிட்டிசன்ஷிப். ஆர்டிகல் 11 வந்து பார்லிமெண்ட் வந்து இந்த சிட்டிசன்ஷிப் பை லா, சட்டத்தின் வழியாக இந்த குடியுரிமை கொடுக்கறதுக்கான உரிமையை வந்து பார்லிமெண்ட்னால வந்து ரெகுலேட் பண்ண முடியுங்கிற அந்த விஷயத்த வந்து ஆர்டிகல் 11 வந்து பேசுது. ஸோ பார்லிமெண்ட் வந்து இந்த ஆர்டிகல் 11 படி அவங்க என்ன மாதிரி அக்விசிஷன், டெர்மினேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் மற்ற ரிலேட்டட் மேட்டர்ஸ் டு த நம்ம சிட்டிசன்ஷிப்கான எல்லா விஷயங்களையும் வந்து அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் கொடுக்குற அந்த ப்ரொவிஷன் பார்லிமெண்ட் கொடுக்குற அந்த ஆர்டிகல் தான் வந்துட்டு இந்த ஆர்டிகல் 11. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த ஆர்டிகல் 11 தான் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட் திருத்தங்கள் கொண்டு வரதுக்கான அந்த ப்ரொவிஷனை கொடுக்குற ஒரு முக்கியமான ஆர்டிகல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து குடியுரிமை பத்தி பேசுற முக்கியமான 7 ஆர்டிகல்ஸ்.
ஓகே, கான்ஸ்டியூஷன் வந்து சிட்டிசன்ஷிப் பத்தி என்னென்ன ஆர்டிகல் சொல்லிது அப்படின்னு பார்த்திருக்கோம். இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆக்ட் இருக்கு, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. ஸோ இதுதான் வந்து மெயின் டாக்குமெண்ட், இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்படிங்கிறது. ஸோ 1955 உருவாக்கப்பட்ட இந்த குடியுரிமை சட்டம் அப்படிங்கிற இந்த ஆக்ட் தான் வந்து யார் யாரெல்லாம் இந்திய குடிமகனா இருக்கலாம், அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கக்கூடிய வகையில என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க இதெல்லாம் இருந்தா அவங்களுக்கு வந்து குடியுரிமை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒட்டுமொத்த டீடைல்ஸ் வந்து சொல்ற டாக்குமெண்ட். கிட்டத்தட்ட ஒரு 10 பேஜ். இது நம்ம கவர்மெண்ட்டுடைய யூனியன் கவர்மெண்ட் வெப்சைட்ல இருக்குது. கண்டிப்பா நீங்க எல்லாருமே படிச்சு பார்க்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 18 செக்ஷன்ஸ் இருக்கு. செக்ஷன் 1 வந்து டைட்டில், நார்மலா எல்லா ஆக்ட்லயும் பேசுற டைட்டில் பத்தி பேசும். செக்ஷன் 2 வந்து இன்டர்பிரேஷன். செக்ஷன் 3 to 7 வந்து அக்விசிஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப், நம்ம சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கான என்னென்னலாம் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 3 to 7 வந்து எல்லாமே இருக்குது. அதுல என்னெல்லாம் இருந்தா நமக்கு வந்து குடியுரிமை கிடைக்கும், இந்திய குடிமகன் ஆகிறதுக்கான அந்த இது என்ன அப்படிங்கிறத பத்தி செக்ஷன் 3 to 7. செக்ஷன் 7A to 70 வந்து ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் பத்தி பேசுது. செக்ஷன் 8 to 10 வந்து டெர்மினேஷன், உங்க குடியுரிமையை ரத்து செய்யறதுக்கான விஷயங்கள் வந்து அந்த 8 to 10ல வந்து சொல்லியிருக்கு. அப்புறம் செக்ஷன் 11 to 18 வந்து சப்ளிமெண்ட்ஸ், அடிஷ்னலா சில விஷயங்கள் குடியுரிமை ரிலேட்டடான விஷயங்கள்லாம் பேசுது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான வந்து அக்யூசியேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப். நீங்க வந்து இந்திய குடிமகன் அப்படின்னு சொல்றதுக்காக அவங்க போட்டிருக்கிற டீடைல்ஸ் வந்து எதெல்லாம் வந்து இந்த விஷயங்கள்லாம் இருந்தா உங்களுக்கு வந்து நீங்க வந்து இந்திய குடிமகன் அப்படிங்கிற சொல்ற அந்த முக்கியமான செக்ஷன் தான் வந்துட்டு செக்ஷன் 3 to 7 அக்ரிஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப். இதுல வந்து செக்ஷன் 3 வந்து சிட்டிசன்ஷிப் பை பர்த் அப்படின்னு சொல்லுது. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க இந்திய குடிமகன் அப்படின்னு சொல்ற விஷயங்கள். செக்ஷன் 3 வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிறப்பால வந்து நீங்க இந்திய குடிமகனா இருக்கிறதுக்கு 2 கண்டிஷன் சொல்றாங்க. 26 ஜனவரி 1950 இருந்து 1987 ஜூலை 1 வரைக்கும் இதுல வந்து இந்த பீரியட் ஆஃப் டைமுக்குள்ள வந்து நீங்க இந்தியால பிறந்திருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்திய குடிமகன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஜூலை 1 1987 இருந்து டிசம்பர் 3 2004 வரைக்கும் இந்த பர்டிகுலர் ஒரு 17 வருஷத்துக்குள்ள இந்த பீரியட்குள்ள நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களுடைய அப்பாவோ அம்மாவோ வந்து யாராவது ஒருத்தர் வந்து இந்திய குடிமகனா இருந்தாங்கன்னா நீங்க வந்து இந்திய குடிமகன் அப்படிங்கிற அந்த ஒரு கண்டிஷன் வகையில வந்து உங்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்படும். இது செக்ஷன் 3 பேசுது. செக்ஷன் 4 என்ன பாத்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் பை டிசென்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஜனவரி 1950 இருந்து டிசம்பர் 1992 வரைக்கும் நீங்க இந்தியாவுக்கு வெளியில பிறந்திருந்தாலும் உங்க அப்பா வந்து இந்திய குடிமகனா இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த குடியுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கண்டிஷன் சொல்றாங்க. இன்னொன்று பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 1992 நீங்க இந்தியாவுக்கு வெளியில பிறந்திருந்தாலும் அதான் 1992க்கு அப்புறம் வந்து நீங்க இந்தியாவுக்கு வெளியில நீங்க இப்போ வேற ஒரு நாட்டுல பிறந்திருந்தீங்க, ஆனா உங்க அப்பாவும் அம்மாவும் எய்தர் பேரண்ட் அப்பாவோ அம்மாவோ 2 பேருமே வந்து சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவா இருந்தாங்கன்னா உங்களுக்கு குடியுரிமை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன். ஸோ செக்ஷன் 3யும் செக்ஷன் 4ம் அக்கார்டிங் டு சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 படி இந்த கண்டிஷன்ல தான் நீங்க வந்து இந்திய குடிமகன் அப்படிங்கிற அந்த உரிமை வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்பதான் முக்கியமான போர்ஷன், நம்ம எல்லாரும் பேசுற அந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் 2019ல பேசுற விஷயங்களை தான் நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலா அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஆக்ட், இந்த மெயின் டாக்குமெண்ட் வந்து கிட்டத்தட்ட 8 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த 2019 இப்ப கொண்டு வந்த இந்த சிக்கல் கொண்ட இந்த அமெண்ட்மெண்ட் வந்து 9வது திருத்தம். ஸோ 8 திருத்தங்கள் வந்து ஆல்ரெடி கொண்டு வந்திருக்காங்க. 1957, 1960, 1985, 1986, 1992, 2003, 2005, 2015. ஸோ மொத்தம் ஆல்ரெடி 8 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது என்னென்ன அப்படிங்கிறது எனக்கு இன்னும் தெரியல, அது என்னென்ன திருத்தங்கள் அந்தந்த காலகட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மேபி நீங்க டீட்டெயிலாக படிச்சு பார்க்கலாம். இந்த 9வது திருத்தம் தான் வந்துட்டு இப்ப நம்ம கொண்டு வந்திருக்கிற இந்த திருத்தம், இப்ப நம்ம பேச போற திருத்தங்கள். ஸோ இதுல வந்து மெயினா 4 சேஞ்சஸ். இதுவும் பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ்ல முன்னாடியே சொன்ன மாதிரி மெயினா வந்து ஒரே ஒரு சேஞ்ச் அதுதான் இஷ்யூ அப்படின்னா அதை மட்டும் தான் பேசியிருக்காங்க. பட் அதை தாண்டி வந்து மற்ற சேஞ்சஸ், மற்ற திருத்தங்கள் 4 திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க, ஒன்னதான் பேசியிருக்கோம். மற்ற 3 திருத்தங்களை பத்தி பெருசா யாரும் சொல்லல. பட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக யாரோ சொல்லுவாங்க பார்த்தா யாருமே சொல்ல. ஸோ இந்த விட நான் அதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த அமெண்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இதுதான் அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட், த கெசட் ஆஃப் இந்தியன் சொல்லிட்டு இதுவும் நம்ம கவர்மெண்ட் வெப்சைட்ல இருக்குது. ஸோ இதுலதான் வந்து அந்த 4 திருத்தங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மெயின் டாக்குமெண்ட், இது வந்து குட்டி டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது அம்மா, இது குழந்தை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த சேஞ்சஸ் தான் வந்துட்டு இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் மெயின் டாக்குமெண்ட். இந்த சேஞ்சஸ் வந்து எங்கெங்க கொண்டு வந்திருக்காங்க, இதுல வந்து கிட்டத்தட்ட முன்னாடி சொன்ன 18 செக்ஷன் இருக்கு. அது 4 செக்ஷன்ல தான் வந்துட்டு இந்த 4 சேஞ்சஸ், அதாவது ஒவ்வொரு செக்ஷன்லயும் ஒவ்வொரு சேஞ்சஸ் தான் வந்து இந்த கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 4 சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 2, அதுல வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 2 வந்து பாத்தீங்கன்னா இன்டர்பிரேஷன் அப்படிங்கிற அந்த செக்ஷன்ல வந்துட்டு தான் நம்ம பேசுற இந்த முக்கியமான விஷயத்தை ஆட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான், இவங்க இந்த 3 இஸ்லாமிக் நேஷன்ல இருக்கிற ஹிந்துஸ், சீக், புத்திஸ்ட், ஜெயின், பார்சி, கிறிஸ்டியன், இந்த 6 கம்யூனிட்டி வந்து டிசம்பர் 31, 2014
அன்னைக்கோ அதுக்கு முன்னாடியோ இந்தியால இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டைரக்டாக வந்து குடியுரிமை கொடுக்கலாம், எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாம அப்படிங்கிறதா வந்துட்டு இந்த செக்ஷன் 2ல சொல்லியிருக்க இந்த ஒரு கிளாஸ். இது வந்து இந்த ஆக்ட்ல வந்து கிடையவே கிடையாது. இப்ப நான் சொல்ற இந்த வார்த்தைகள், ப்ரொவைடிங் சிட்டிசன்ஷிப் டு எனி பர்சன் பிலாங்கிங் டு ஆல் தீஸ் கம்யூனிட்டிஸ் ஃப்ரம் தீஸ் 3 இஸ்லாமிக் ஸ்டேட்ஸ் who entered India on or before 31st December of 2014 அப்படிங்கிறது இந்த கிளாஸே கிடையாது. இந்த கிளாஸை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க, அதை தான் ஒரு திருத்தமா கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து இல்லீகல் இமிகிரண்டா வந்து இவங்க வந்து நடத்தப்பட அவங்களை ட்ரீட் பண்ண மாட்டோம் அண்டர் பாஸ்போர்ட் என்ட்ரி இன்டு இந்தியா ஆக்ட் 1920 அண்ட் ஃபாரினர்ஸ் ஆக்ட் 1946. இது ரெண்டு முக்கியமானது. ஏன்னா பாஸ்போர்ட் ஆக்ட் 1920 சரி, ஃபாரினர்ஸ் ஆக்ட் 1946 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான டாக்குமெண்ட் ரெண்டுமே. ஸோ அது ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை டிபோர்டேஷன் பண்றதுக்கு எல்லா இதுவும் வந்து பவர் அதுல இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அவ்வளவுதானே தவிர மற்ற எல்லா விதமான விஷயங்களும் நீ உள்ள வரது இமிகிரண்டா இல்லீகலா லீகலா எல்லாமே சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு இதுதான். ஸோ இதுல வந்து லீகலா இல்லீகலா அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்ல கிடையாது. இதுல வந்து ஒரு இன்க்ளூஷன் ஆக்ட் அப்படிங்கிற மட்டும் தான் நம்ம வந்து பார்க்கணும். அதுதான் தெளிவா அதில் போட்டிருக்கு. ஸோ இதுதான் இந்த கிளாஸ் தான் வந்துட்டு மெயினான கிளாஸ். இதை பத்தி தான் வந்துட்டு வைரலா நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னும் பாத்தீங்கன்னா மற்ற 3 செக்ஷன் இது யாரும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். பெருசா எந்த வீடியோல நான் வந்து பார்க்கல பேசினது, ஏன்னா இந்த இஷ்யூ போனாலும் அதை மட்டும் தான் பேசிட்டாங்க. செக்ஷன் 6B வந்து புதுசா ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வந்து இவங்களுக்காக இந்த 6 கம்யூனிட்டிக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்களுக்கு வந்து கிராண்ட் சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் சர்டிபிகேட் ஆஃப் நேச்சுரலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. நேச்சுரலைசேஷன் அப்படின்னா அங்க தங்கி அவங்க வந்து குறிப்பிட்ட வருஷங்கள் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜென்ரல் எல்லாத்துக்கும் இருக்கும். பட் இவங்களுக்கு வந்து அப்படி இல்லை, இந்த டிசம்பர் 2014 முன்னாடி இருந்தாலே அவங்களுக்கு கொடுத்துலாம் அப்படிங்கிறது. ஸோ ஷால் நாட் டிப்ரைட் ஆஃப் ஹிஸ் ரைட் ஆர் ப்ரிவிலேஜஸ் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று முக்கியமா பாத்தீங்கன்னா நத்திங் இன் தி செக்ஷன் ஷால் அப்ளை டு ட்ரைபல் ஏரியா ஆஃப் அசாம், மேகாலயா, மிசோரம் ஆர் திரிபுரா as included in the 6th schedule of this constitution and the area covered under the inner line notified under the Bengal Eastern Frontier Regulation 1873. ஸோ உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். இது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 4 ஸ்டேட் வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டோம், இன்க்ளூட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன 4 ஸ்டேட் அப்படின்னா அசாம், மேகாலயா, மிசோரம், திரிபுரா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இந்த 4 மட்டும் ஆட் பண்ண முடியாது, இந்த 4 இருக்கிற மக்கள் இது பண்ண முடியாது அப்படின்னா அதுக்கு வந்து ஆர்டிகல் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்துட்டு ஆர்டிகல் 243யும் 275 ஆர்டிகல் 244 செக்ஷன் 2லையும் சரி, ஆர்டிகல் 275 செக்ஷன் 1லையும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்காக வந்து தனியா ஒரு ஆர்டிகிளே இருக்குது. ஒரு 6th ஸ்கெடியூல்ல வந்துட்டு ஸ்கெடியூல் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா 6th ஸ்கெடியூல்ல வந்துட்டு அவங்களுக்காக வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன் தான் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அதனால இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வந்து நாங்க வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா அதான் போட்டாங்க அண்டர் ஆர்டிகல் 244 செக்ஷன் 2 அண்ட் 275 செக்ஷன் 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 6th ஸ்கெடியூல் வந்து என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரைபல் ஏரியாஸான அசாம், மேகாலயா, மிசோரம், திரிபுரால இருக்கிற அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் பவர் வந்து ஒரு அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்டாவோ இல்லை அட்டானமஸ் ரீஜனாவோ கொடுக்கக்கூடிய பவர் வந்து கவர்னருக்கு இருக்கு. ஸோ எதனால பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைபல் ஏரியாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல்டு ட்ரைப் அப்படின்னு சொல்லுவோம். எஸ்சி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், எஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இது இருக்கு. ஸோ ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆதிவாசிகள். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய கஸ்டம், அவங்களுடைய சிவிலைசேஷன் வந்து டிஸ்டர்ப் பண்ணாத வகையில அங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத வகையில அவங்களுக்குன்னு ஒரு தனி பவர் கொடுக்கணும். அந்த பவர் வந்து கவர்னருக்கு வந்து இருக்குது. அது ஒரு அட்டானமஸா கொண்டு வரதான் சொல்லி அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுக்கறதுக்கு வந்துட்டு இந்த செக்ஷன் வந்து 6th ஷெட்யூல் வந்து அவங்களுக்கு அந்த பவர் கொடுக்குது. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அது படிக்கிற வந்து எதுக்கு இந்த 4 ஸ்டேட் விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும். பட் அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து கான்ஸ்டியூஷன்ல வந்து தனிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் பவர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னால இதுக்குள்ள வந்து அந்த சிட்டிசன்ஷிப் வந்து கொண்டு வர முடியாது அப்படின்னு கொண்டு வந்தா அவங்கள டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். அப்படிங்கறனால இந்த செக்ஷன் வந்து அவங்களுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. ஸோ முன்னாடி சொன்ன ரீசன் அவங்க ஆந்த்ரோலாஜிக்கல் ஸ்பெசிமென்ஸ், அப்புறம் அவங்களோட ரூட்ஸ்ல வந்து அவங்க வேர்ல வந்து அவங்க கல்ச்சர்ல வந்து இவ்வளோ சிவிலைஸ்டு விஷயங்கள் நிறைய இருக்குது, அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வந்துட்டு இப்படி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா செக்ஷன் 70ல வந்து ஒரு கிளாஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது கேன்சலேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஸ் ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கிளாஸ். இது 3வது சேஞ்ச். 4வது முக்கியமானது, இதுவும் நிறைய பேர் பேசியிருக்காங்க. செக்ஷன் 18 அதுல என்ன ஆட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா அக்ரிகேட் பீரியட் ஆஃப் ரெசிடென்ஸ் ஆர் சர்வீஸ் ஆஃப் கவர்மெண்ட் இந்தியா ரெக்கார்ட் வந்து முன்னாடி வந்து 11 வருஷம் இருந்துச்சு, இப்போ 5 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன கம்யூனிட்டிஸ் எந்த கண்ட்ரிஸ் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் செக்ஷன் 2ல ஆட் பண்ணது. செக்ஷன் 6Bல வந்து இந்த சொன்ன மாதிரி அசாம், மேகாலயா இந்த ஸ்கெடியூல்டு ஏரியாஸ் அவங்களுக்கு அப்ளை ஆகாது. 3வது கேன்சலேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பத்தி பேசுது. 4வது வந்துட்டு 11 வருஷங்கிறது 5 வருஷமா வந்து மாத்திருக்காங்க. ஸோ இதனால தான் வந்துட்டு இந்த 2019ல கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அதுல முதல் சேஞ்ச் தான் வந்துட்டு இப்போ வந்து கான்ட்ரவர்சியலா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம்.
இப்ப சிஏ என்ன, இந்த சிஏ ஆக்ட் 2019 வந்து என்ன பேசுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க என்ன சொல்றோம்னா, கவர்மெண்ட் தரப்புலையும் சரி இல்லாட்டி வலதுசாரிகள் தரப்புல பேசணும்னா, இது வந்து இஸ்லாமியர்களுடைய, இந்திய முஸ்லிம்களுடைய, ஏன்னா அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்களுக்கு வந்து குடியுரிமை வந்து இது பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்கிறது அவங்க சொல்றது. இட்ஸ் நாட் அபவுட் ரிவோக்கிங் சிட்டிசன்ஷிப் ஆஃப் முஸ்லிம், இட்ஸ் அபவுட் இன்க்ளூடிங். இது வந்து ஒரு இன்க்ளூசிவ் இன்டர்வென்ஷன். கொடுக்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு திருத்தம் தானே தவிர இருக்கிறவங்களுக்கு பிடுங்கிறது கிடையாதுங்கிறது தான் அவங்க தெளிவா சொல்ற ஒரு விஷயம். இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வென்ஷன் கிடையாது, இது இன்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லிட்டு. மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த இது வந்து ஒரு ஸ்பெசிபிக் அண்ட் லிமிடெட் ஆக்ட், அதாவது ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் தானே தவிர ஒரு மேஜர் ஆக்ட் அப்படின்னு கிடையாது. இது வந்து இந்த 6 ரிலீஜியஸ் கம்யூனிட்டிஸ்க்கு, இந்த 3 இஸ்லாமிக் நேஷன்ல வர இந்த 6 ரிலீஜியஸ் கம்யூனிட்டிஸ்க்கு ஒரு சிட்டிசன்ஷிப் கொடுக்கறது மட்டும்தானே தவிர வேற எதுவுமே கொடுக்கல. வேற எந்த வார்த்தையும் வந்து இல்லை டிஸ்கிரிமினேஷனோ இல்லை முஸ்லீம்களுக்கு வந்து இதை தூக்குவோம், அவங்களுக்கு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அதுபடிதான் நாங்க வந்து குடியுரிமை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. நான் இந்த டாக்குமெண்ட் படிச்சு பார்த்துட்டேன், மெயினான சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 படிச்சு பார்த்துட்டேன். இதுல எதுலையுமே வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஜென்ரலா ஒரு குடியுரிமை கொடுக்கறதுக்கான கண்டிஷன்ஸ் எல்லாம் என்னென்னங்கிறது ஜென்ரலா கொடுத்துருக்கு தவிர இதுக்காக தான் நாங்க கொடுக்க மாட்டோம், இல்ல இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டிக்காக நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் அப்படின்னாலே அது எல்லாத்துக்குமே பொருந்தும். அது யூஎஸ்ல வந்தாலும் சரி, பாகிஸ்தான் வந்தாலும் சரி, எந்த நாட்டுல வந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா நாங்க வந்து அதுக்கான கண்டிஷன்ல இல்லைன்னா அவங்க கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டாக்குமெண்ட் பேசுது. பட் சிக்கல் என்னென்ன, எதனால கான்ட்ரவர்ஸ் அப்படின்னு பத்தி நம்ம வந்து இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்ப எல்லாருக்கும் என்ன பாத்தீங்கன்னா, இந்த சிஏ கொண்டு வந்ததை பத்தி யாருக்குமே பெருசா பிரச்சனை இல்லை சொல்ல போனா. ஏன்னா இந்த மைனாரிட்டிஸ் நீங்க கொடுக்குறீங்க, தாராளமா கொடுங்க. பாகிஸ்தான்ல, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் உங்களுக்கு கொடுக்க பிரச்சனையே இல்லை. ஆனா இவங்கெல்லாம் ஏன் ஒதுக்குனீங்க? அதாவது மியான்மர்ல இருக்க ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் ஏன் வந்து இந்த லிஸ்ட்ல இல்ல? ஸ்ரீலங்கா தமிழ்ஸ் வந்து ஏன் இந்த லிஸ்ட்ல இல்ல? அப்புறம் பாகிஸ்தான்ல வந்து நிறைய முஸ்லிம் மைனாரிட்டிஸ் எல்லாம் கூட இருக்காங்க, அவங்க எல்லாம் ஏன் வந்து சிஏல சேர்த்தல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விகளும் அதுக்கான விமர்சனங்கள் தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுவும் நான் கலெக்ட் பண்ண வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். அதாவது வலதுசாரி அவங்க தரப்பு வந்து பேசுற விஷயங்களும் சரி, ஜென்ரலா வந்து நான் பார்த்த ஏன்னா நான் லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயங்களும் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த முஸ்லிம் மைனாரிட்டிஸ் இன் பாகிஸ்தான், இந்த ஷியாஸ், அகமதியாஸ், ஹசாராஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மைனாரிட்டிஸா இருக்காங்க. இவங்கெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ரிலீஜியஸ் குரூப் கிடையாது, இவங்களாம் எத்னிக் குரூப்ஸ். அதனால வந்து சிஏல ஆட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட வாதமா இருக்குது, கவர்மெண்டோட வாதமா. அப்புறம் சிஏ வந்து பாத்தீங்கன்னா முழுக்க 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 இது ஒரு பார்ட்டிஷன் ஸ்பெசிபிக் டாக்குமெண்ட். அதாவது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை சம்பந்தப்பட்ட அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்பெஷல் அண்ட் லிமிடெட் ஆக்ட் தானே தவிர 19 வந்து சும்மா வரவங்களுக்கெல்லாம் நான் வந்து கொடுக்கறதுக்கான ஆக்ட் கிடையாதுங்கிறதா வந்துட்டு இவங்க சொல்ற ஒரு வாதம். இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா, ரோஹிங்கியா ப்ராப்ளம் வந்து பார்ட்டிஷன் ரிலேட்டட் கிடையாது. மியான்மர் வந்து இதுல அந்த பார்ட்டிஷனுக்குள்ளே வராது. பாகிஸ்தான் வரும், பங்களாதேஷ் பார்ட்டிஷன், இதெல்லாம் பாத்தீங்கன்னா பார்ட்டிஷனுக்குள்ள வரும், பிரிவினைக்குள்ள வர முன்னாடி சிக்கல்களா இருந்த நாடுகள், அதனால வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ கவர்மெண்ட் வந்து ஒருவேளை ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ்க்கு வந்து எதாவது கொடுக்கணும், அவங்களுக்காக எதாவது பண்ணணும்னா அதுக்கு வந்து தனியாக தான் வந்து அவங்கள செப்பரேட்டா வந்து ட்ரீட் பண்ணவே தவிர சிஏக்குள்ள வந்து கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்டேட்மெண்டா இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ரோஹிங்கியாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரிஜினலா வந்து பங்களாதேஷ்ல இருந்து மியான்மருக்கு வந்து இல்லீகல் இமிகிரன்ஸா வந்து செட்டில் ஆனவங்க. ஸோ அவங்க மறுபடியும் வந்து பங்களாதேஷ்க்கு வந்து ரெஃப்யூஜியஸா வந்தாங்க, இந்தியாவுக்கு வரல அப்படிங்கிற ஒரு கேள்வியை, ஒரு விஷயத்த வந்து அவங்க முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் எல்லாருக்கும் வந்து சிட்டிசன்ஷிப் வந்து கிராண்ட் பண்ண முடியாது, தாராளமா கொடுக்கலாம். கொடுக்கறதுக்கான டாக்குமெண்ட் வந்து சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. இதுபடி இதுல இருக்கிற விஷயங்கள் படி, இதுல இருக்கிற கண்டிஷன் படி இருந்தாங்கன்னா தாராளமா அவங்க கொடுப்போம். அது மியான்மர்ல இருந்தாலும் சரி, வேற எந்த நாடுல இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப்கான அந்த கண்டிஷன்ல இதை நீங்க வந்து அப்ளை பண்றதுக்கான அந்த விஷயங்களை பண்ணிட்டீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, நேச்சுரலைசேஷன் இருக்கு, இந்த மாதிரி எவ்வளோ இருக்கு. இங்க வந்து 10 வருஷம் தங்கி இருக்கணும், 11 வருஷம் தங்கி இருக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும், இதெல்லாம் பண்ணி இந்த அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ் மூலமா, டாக்குமெண்டேஷன் மூலமா இருந்தால் கண்டிப்பா வந்து சிட்டிசன்ஷிப் வந்து கிராண்டிங் சிட்டிசன்ஷிப் வந்து கண்டிப்பா இது பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் லைக் ஜூஸ், பாலஸ்தீன் இப்படி எல்லாருக்குமே கொடுக்குற மாதிரி வந்து இந்த சிட்டிசன்ஷிப் வந்து கொடுக்க முடியாது. இதுல எல்லா கண்ட்ரிஸ்க்கும் இப்படிதான் இருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்றது. ரோஹிங்கியா மட்டும் கிடையாது, மியான்மர்ல வந்துட்டு காமாங் ஷேக் மசாகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு படுகொலையே நடந்திருக்குது. அதுல வந்து நிறைய இந்துக்கள் இறந்து போயிருக்காங்க. மியான்மர்லயும் பார்த்தீங்கன்னா பெங்காலி ஹிந்து வில்லேஜஸ், அதாவது விவசாயிகள், அங்க இருக்க வில்லேஜ் பீப்புள்லாம் கூட மைனாரிட்டி குரூப்ஸ் வந்து இந்துக்கள் இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏஆர்எஸ்ஏ அப்படின்னு சொல்ற அரகான் ரோஹிங்கியா சால்வேஷன் ஆர்மி அப்படிங்கிற அந்த படையால வந்து, அந்த ஆர்மியால வந்து நிறைய ஹிந்து மக்களை வந்து மியான்மர்ல இருந்து கொல்லப்படுறாங்க. ஸோ அவங்களும் வந்து மைனாரிட்டிஸ் தான். பட் அவங்க மைனாரிட்டிஸ், அவங்க ஹிந்துக்கள் அப்படிங்கிறனால வந்து அவங்கள வந்து எங்களால வந்து சேவ் பண்ண முடியாது, பிஜேபினாலேயோ இல்லை கவர்மெண்ட்னாலயோ யாருனாலையும் சேவ் பண்ண முடியாது. ஏன்னா மியான்மர் வந்து இந்தியாவோட பார்ட்டிஷனா வந்து பார்ட் கிடையாது அப்படிங்கிறத வந்து சொல்றது. அப்படி பார்த்தா மியான்மர்ல இந்த ஹிந்துக்கள், பெங்காலி ஹிந்துஸ் தான் பாதிக்கப்படுறாங்க, ரோஹிங்கியா மட்டும் கிடையாதுங்கிறதா
அவங்க சொல்ற வாதம். ஸோ அப்படி பார்த்தா எல்லாத்தையும் காப்பாற்றணும், அவங்களே சேர்த்து தான் காப்பாற்றணும். இப்போ ஹிந்துஸ் வந்து விடுபடுறாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கூட இங்க வருது. ஸோ லிட்டரல் அவங்க சொல்ல மியான்மர் வந்து பார்ட்டிஷன் பார்ட் கிடையாது, சிஏ வந்து லிட்டரலி பார்ட்டிஷன் ஆக்ட் மூலமா வர ஒரு விஷயம், அந்த பார்ட் மூலம் வர விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ் ஹிந்துஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா வந்து ஏன் வந்து இல்லைன்னா அதுக்கும் அவங்க சொல்ற இதே காரணம் தான். இந்தியன் பார்ட்டிஷன்ல வராத ஒரு இது. ஸோ அதனால வந்து மியான்மர், ஸ்ரீலங்கா இதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ண முடியாது. ஸோ சிஏ வந்து இஸ் பேஸ்ட் ஆன் பார்ட்டிஷன். இதுல முக்கியமா ஒரு ஒப்பந்தம் இருக்கு. அந்த ஒப்பந்தத்தை வச்சுதான் வந்து இவங்க சிஏ இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டை கொண்டு வந்ததுக்கான முக்கியமான காரணம் வந்து அதுக்கான வேறே வந்துட்டு ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை பத்தி நான் பார்ட்ல சொல்றேன். ஏன்னா அதை வச்சுதான் இவங்க வந்து டிஃபெண்ட் பண்ற, இந்த சிஏ வந்து வலதுசாரிகள் டிஃபெண்ட் பண்ற ஒரு விஷயம் வந்து அந்த ஒப்பந்தத்தை வச்சுதான். ஸோ பார்ட்டிஷன் அப்படிங்கிற இந்த பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் இதுல வந்து நாட் ரிலிஜியஸ் ஆர் எத்னிக் அப்படிங்கிற இதுல தான் வந்து இவங்க சொல்ற முக்கியமான விஷயமா இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, வாட் அபவுட் த முஸ்லீம் ஃப்ரம் தீஸ் இஸ்லாமிக் ஸ்டேட்ஸ்? ஸோ அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்க முடியாதா, அவங்களுக்கு வந்து இந்த சிஏல கொண்டு வர முடியாதா அப்படின்னு சொல்றப்போ, அவங்களுக்கு வந்து செக்ஷன் 6 ஆஃப் த சிட்டிசன்ஷிப் ஆக்ட், நேச்சுரலைசேஷன் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுல 5 வந்து சிட்டிசன்ஷிப் பை ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, சிட்டிசன்ஷிப் பை நேச்சுரலைசேஷன் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நேச்சுரலைசேஷன் வந்து இந்தியாவில் வந்து ஒரு குறிப்பிட்ட யூஎஸ்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கிரீன் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். யூஎஸ்ல இருந்து இவ்வளவு வருஷம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க கிரீன் கார்டு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற. ஸோ அதாவது அவங்களும் சொல்றாங்க, நீங்க பாகிஸ்தானா இருந்தாலும் சரி, வேற எந்த ஒரு இஸ்லாமிய, ஆப்கானிஸ்தான் எங்க இருந்தாலும் சரி, ஈரானோ ஈராக்கோ எந்த முஸ்லீமா இருந்தாலும் இந்த செக்ஷன் 5 படியும் செக்ஷன் 6 படியும் நீங்க வந்து அந்த கண்டிஷன் படிங்கன்னா தாராளமா உங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கப்படும். இது முஸ்லீம் மட்டும் இல்ல, எந்த நாட்டுல இருந்து யார் வந்தாலும் இந்த 2 ஆர்டிகல் செக்ஷன் படி வந்து தாராளமா வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய நூற்றுக்கணக்கான முஸ்லீம்களுக்கும் வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறதும் அவங்க சொல்றாங்க. 2014 கிட்டத்தட்ட 18,000 பங்களாதேஷ் முஸ்லீமுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு ஆர்டிகல் பார்த்தேன், பிசினஸ் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ஆர்டிகல் வந்து இந்த 14,000 பங்களாதேஷ்க்கு வந்து முஸ்லீம்ஸ்க்கு வந்து குடியுரிமை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் வந்து சொல்லப்பட்டிருக்கு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, வாட் அபவுட் ஹிந்து பெர்சிக்யூஷன் அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் 3 இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் ஹூ ஆர் நாட் அண்டர் சிஏஏ? சிஏ கீழே இல்லாத இந்த பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இந்த நாடுகளை தான் மற்ற நாடுகளை முஸ்லீம்கள் என்னன்னு சொல்றப்போ மறுபடியும் அதே பாயிண்ட் சொல்றாங்க. சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 படி செக்ஷன் 6 படியும் செக்ஷன் 5 படியும் நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்ற ஒரு பாயிண்டா இருக்கு. இப்போ இன்னொரு சீரியஸான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சிஏ கீழே வந்து இல்லீகல் முஸ்லீம் இமிகிரண்ட்ஸை வந்து டீபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருந்துச்சு. ஏன்னா இதுதான் வந்து ஒரு ஸ்கேரியான ஒரு பார்ட்டா வந்து இந்த சிஏ இஷ்யூல வந்து இருந்துச்சு. மறுபடியும் வந்து அவங்க சொல்றது என்னன்னா, சிஏல வந்து டீபோர்டேஷன் மாதிரி விஷயங்கள் நாங்கள் வந்து எதுவுமே சொல்ல கிடையாது. இது வெறும் ஒரு இன்க்ளூசிவ் ஆக்ட் தான், எக்ஸ்க்ளூஷன் கிடையாது அப்படிங்கிறத வந்துட்டு கவர்மெண்ட் சொல்ற ஒரு இது. நோ அமெண்ட்மெண்ட் லைக் தட் இன் சிஏஏ. நானும் படிச்சு பார்த்தேன், இதுல வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. டீபோர்டேஷன்ங்கிற வார்த்தையோ இல்லை வந்து இவங்களால தூக்கும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. டீபோர்டேஷன் வந்து எதுபடி பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபாரின் ஆக்ட் 1946 படியும் பாஸ்போர்ட் என்ட்ரி இன்டு இந்தியா ஆக்ட் 1920 அந்த 2 டாக்குமெண்ட் படி தான் வந்து நீ லீகலா இல்லீகல் இதா அந்த ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் வந்து கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுது. இந்த 2 டாக்குமெண்ட்டை இதுபடிதான் வந்து நீ வந்து லீகலா இல்லீகலாம் சொல்ல முடியும். தவிர சிஏல வந்து உன்னை டீபோர்ட் பண்ண முடியாது இந்த அமெண்ட்மெண்ட் மூலமா அப்படிங்கிறத வந்துட்டு வலதுசாரிகளோட ஆர்குமெண்டா இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா, வில் சிஏ எக்ஸ்க்ளூட் இந்தியன் முஸ்லிம்ஸ் ஃப்ரம் சிட்டிசன்ஷிப்? எகெயின் இப்போ வந்து இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம் அவங்கள வந்து இந்த குடியுரிமை வந்து சிஏ வந்து அவங்களை எக்ஸ்க்ளூட் பண்ணுமா அப்படின்னு பார்க்குறப்போ மறுபடியும் அதே தான். சிஏ அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. டிபோர்டேஷனோ இல்லாட்டி டிஸ்கிரிமினேஷனோ, முஸ்லீம்களை தூக்குவோம் இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. இன்க்ளூசிவ் ஆக்ட் அப்படிங்கிறத அவங்க திரும்ப அவங்க சொல்ற ஒரே விஷயம். ஸோ ஆஸ் ஐ செட் ஏர்லியர், இட் இஸ் அபவுட் ஸ்பெஷல் ஆக்ட் ஆர் ஸ்பெஷல் லா ஆர் ஸ்பெஷல் இன்க்ளூசிவ் ஆக்ட், நாட் எக்ஸ்க்ளூஷன். இட் இஸ் வெரி கிளியர் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இப்போதான் ஒரு முக்கியமான பாயிண்ட். நான் பேசலாம் பார்க்குறப்ப நான் ஜென்ரலாக தான் பேசியிருக்கேன். அதாவது இந்த ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்கு, இல்லை கொடுத்துருக்க செக்ஷன் என்னென்ன, என்ன மாதிரி திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க, நம்ம சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 என்னென்ன சொல்லுது, கான்ஸ்டியூஷன்ல சிட்டிசன்ஷிப் பத்தி என்னென்ன ஆர்டிகல்ஸ் என்னென்ன பேசு அப்படின்றது ஜென்ரலா ஒரு இன்ஃபர்மேட்டிவ் தான் சொல்லியிருக்கேன். இப்போ இஷ்யூக்குள்ள தான் நான் ஃபர்ஸ்ட் வரேன். இஷ்யூக்கு அப்படின்னு பாக்குறப்போ எல்லாருக்குமே அகேன்ஸ்டா சிஏஏ இருக்கா அப்படிங்கறக்க வந்து சொல்ற ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த என்ஆர்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரது மூலமா இவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனமா இருக்குது. இப்ப சிஏ கொண்டு வந்துட்டாங்க, இனி நாளைக்கு வந்து என்ஆர்சி ஸ்லோவா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது மூலமா மைக்ரண்ட் முஸ்லிம்ஸை வந்து டிடென்ஷன் கேம்புக்கு வந்து அனுப்பிடுவாங்க, அவங்க எல்லாத்தையும் இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு. ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, சிஏ வந்து சிஏஏக்கும் என்ஆர்சிக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது, ரெண்டுக்குமே வந்து எந்த லிங்க்கும் கிடையாது. என்ஆர்சி வந்து லீகல் ப்ரொவிஷன் படிதான் வந்து இதை பண்ண முடியும். அது வந்து சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 இருந்து 2004 இருந்து
ஆல்ரெடி வந்து அது இருக்குது என்ஆர்சி அப்படிங்கிறது. காங்கிரஸ் பீரியட்லேயே வந்து இந்த என்ஆர்சி கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறத வந்து பிஜேபி வைக்கிற ஒரு கவர்மெண்ட் வைக்கிற ஒரு முக்கியமான ஒரு வாதமா இருக்குது. ஸோ சிஏ நாங்கள் 2019 தான் கொண்டு வந்தோம். 19ல இல்லவே இல்லை, அது ஒரு விஷயம். ஆனா கொண்டு வந்தா நீங்க சொல்ற பாத்தீங்கன்னா நீங்க 2004ல வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க என்ஆர்சி. ஸோ காங்கிரஸ் பீரியட்ல கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுல வந்து என்ஆர்சி வந்து அங்கேயே இருக்குது, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா சப்ளிமெண்டல் செக்ஷன் 14A வந்து கவர்மெண்ட் இஷ்யூ படி நேஷனல் ஐடென்டி கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த லீகல் ப்ரொவிஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா 16 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்கே தவிர ஏதோ என்ஆர்சி நாங்க இப்பதான் கொண்டு வந்தோம், இது மூலமா தான் பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி பேசுறது ஒரு தவறான கருத்துங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஸோ சிஏ வந்து ஹேஸ் நாட் ஆல்டர்ட் தெம் இன் எனிவே வாட்ஸ்எவர் அப்படிங்கிற பாயிண்டா இருக்குது. இப்போ ப்ராப்ளம் என்னன்னா இந்த விமர்சனம் பார்த்தீங்கன்னா வாட் இஃப் கண்டிஷன்ல தான் வந்துட்டு எல்லாருமே பேசுறோம். அதாவது ஒருவேளை என்ஆர்சி சிஏ இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு, ஒருவேளை என்ஆர்சி கூட லிங்க் பண்ணிட்டாங்கன்னா ஒருவேளை அப்படிங்கிற பாயிண்ட்னால தான் வந்துட்டு அந்த ஒரு பயமே இருக்கு. எனக்கு அதே அந்த ஒரு வாட் இஃப் கண்டிஷன்ல வந்து எல்லாமே நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா எல்லாமே வந்து மேலோட்டமா பாக்குறப்போ நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் நாளைக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு என்ன சொல்லுவோம்னா இதுக்காக தான் நாளைக்கு நாங்க அன்னைக்கே வந்து சிஏ வந்து எதிர்த்தோம், ஆனா இதை கொண்டு வர வேணாம், இந்த திருத்தத்தை கொண்டு வரான்னு சொன்ன காரணம் இதுதான், பாருங்க கடைசியில் கொண்டு வந்துட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து நாளைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறனாலதான் வந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு எதிர்ப்புகள் இருக்குது. எனக்கும் இந்த சில ஃபியூ கொஸ்டின்ஸ் ரிலீஸ் கேஸ்மி அப்படின்னு சொல்லணும். ஸோ அவங்க வந்து எதையுமே நாங்கள் ஆல்டர் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க, விச் இஸ் ஃபைன். சொல்ல போனா சிஏ வந்து கம்பேரிட்டிவ்லி பார்க்குற மேலோட்டமா பார்க்குறப்ப ஜென்ரலா வந்து ஃபைன், நல்ல ஆக்ட் தான், இவங்களெல்லாம் நீங்க கொடுக்குறீங்க, அதெல்லாம் தப்பே கிடையாது. இவங்களாம் ஏன் ரிமூவ் பண்ணீங்க, இவங்களாம் எக்ஸ்க்ளூட் பண்ற அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து இருந்தா இருக்குது. நாளைக்கு வந்து இன்னைக்கு சிஏ வந்து நல்லா இருக்கு, ஓகே, இவங்க கொடுத்துட்டாங்க, ஓகே, நாளைக்கு வந்து என்ஆர்சி இன்க்ளூட் பண்ணிட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது வந்து உண்மையிலே வந்து ஒரு ஸ்கேரியஸ் திங் தான். ஒருவேளை நாளைக்கு இன்டென்ஷனலாவே வந்து இஸ்லாமியர்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்கன்னா அப்படிங்கிற அந்த வாட் இஃப் கண்டிஷனை வந்து திரும்ப திரும்ப சொல்ற ஒரு பாயிண்டா இருக்குது. ஸோ இவ்வளவு விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு வியூகமாக தான் பார்க்க முடியும். பட் கொண்டு வரக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு இமேஜ் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா கவர்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படிதான் தோணுது. அதனால தான் இவ்வளவு எதிர்ப்புகளும் இருக்குது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐ டோல்ட் அபவுட் சிஏ பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ மீன் கான்ஸ்டியூஷன் என்னென்னலாம் சொல்லுது, அதுக்கப்புறம் இந்த ஆக்ட் என்னென்ன சொல்லுது, என்னென்ன செக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இது வந்து பார்ட் 2. ஸோ உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். கான்ஸ்டியூஷன்ல நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, இவ்வளோ ஆர்டிகல்ஸ் இருக்கு, இவ்வளோ செக்ஷன்ஸ் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம். ஸோ ஒரு வகையில் வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவை தான் பார்ட் 1 போட்டிருக்கேன். பார்ட் 2ல வந்து இன்னும் முக்கியமான, இதை விட இந்த கேஜிஎஃப் மாதிரி சொல்லலாம், கேஜிஎஃப் பார்ட் 1 பார்ட் 2 எவ்வளோ டிஃபரன்ஸ் தெரிஞ்சு அதே மாதிரி பார்ட் வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ், பார்ட் வந்து இதை விட இன்னும் இன்ஃபர்மேட்டிவான தெரியாத விஷயங்கள் நிறைய பேருக்கு உண்மையிலே வந்து எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா எனக்கே ரொம்ப புதுசா இருந்துச்சு. கண்டிப்பா வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயங்கள் யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, அவர் படிச்சிருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்ட் வந்து இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமான அன்னோன் இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் வந்து அதை பத்தி தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், முன்னாடி சொன்ன மாதிரி சிஏ இந்த ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருத்தம் கொண்டு வந்தது ஒரு இன்க்ளூசிவ் ஆக்ட், ஒரு ஸ்பெஷல் ஆக்ட், பார்ட்டிஷன் ரிலேட்டடா பிரிவினைக்கு ரிலேட்டடா வந்து கொண்டு வந்த ஒரு இது, அந்த மைனாரிட்டிஸ்க்காக குடியுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் இந்த 3 கண்ட்ரிஸ், இதுக்கு பின்னாடி அந்த பார்ட்டிஷன், அந்த வரலாறு என்ன, நேரு வந்து ஒரு ஒப்பந்தத்தை கொண்டு வந்தாரு, அந்த ஒப்பந்தம் என்ன, அந்த ஒப்பந்தத்தை வச்சுதான் வந்து இன்னைக்கு சிஏ கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஒப்பந்தம் என்னென்ன பேசுது, பாகிஸ்தானுடைய தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு இது இருக்கு, அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் ஆஃப் பாகிஸ்தான் சொல்லிட்டு, அது என்ன சொல்லுது, மவுண்ட் பேட்டனுடைய பிளான் 1947 என்ன, அம்பேத்கர் வந்து பாகிஸ்தானை பத்தியும் இஸ்லாமியர்கள் பத்தியும் அவர் சொன்ன கருத்துக்கள் என்னென்ன, ஆர்டிகல் 14 and 19 என்ன பேசுது, ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்ன, ஆர்டிகல் 14 வந்து ஒரு ஃபிளாலஸ் ஆர்குமெண்ட் சொல்றாங்க, அது ஏன், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்ட் வந்து பார்க்கலாம். பார்ட் வந்து உண்மையில ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாவும் சரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குங்கிறத கண்டிப்பா வந்து நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த பார்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இன்ஃபர்மேட்டிவ் இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.